yulu அப்படின்னு சொல்லக்கூடிய புது விதமான குட்டி மொபட் ரக e-bike வெளியீடு செஞ்சிருக்காங்க. 2023 கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ நிகழ்ச்சியில இந்த சம்பவத்தை yulu செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். CES என அறியப்படும் இந்த உலக புகழ்பெற்ற கண்காட்சி அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. இங்கதான் அவங்களுடைய புதிய மொபட்டை yulu அப்படின்ற ஒரு நேம்ல காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பஜாஜ் நிறுவனத்துடைய கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மின்சார இருசக்கர வாகனம் சொல்லலாம். ஈலுவோடைய பெரும் பங்கை தன்வசம் வச்சிருக்கக்கூடிய பஜாஜ் இது மாதிரியான ஒரு செயலில் இப்ப ஈடுபட்டிருக்காங்க. இதன் பங்குகளை பஜாஜ் கைப்படுத்தி பல மாதங்கள் ஆகுதுங்க. இந்த நிலையில நிறுவனம் அவங்களுடைய சக்கான் ஆலையில வச்சு வடிவமைக்கப்பட்ட இந்த மொபட்டை CES கண்காட்சியில இப்போ மக்கள் பார்வையில வச்சிருக்காங்க. நகர பயன்பாட்டுக்கு உகுந்த ஒரு வாகனமா இது இருக்குங்க. இந்த இருசக்கர வாகனம் நகரங்கள்ல குறுகிய பயணங்களுக்கு ஏதுவானதாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனை டெலிவரி வாகனமாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும்ன்றதையும் மென்ஷன் அவுட் பண்ணிருக்காங்க. முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய விதமா இடவசதி இந்த மின்சார 2 வீலர்ல வழங்கப்பட்டு உள்ளது. முன்னதா யூலு நிறுவனம் சீனா நிறுவனத்துடைய கைவசம் இருந்துச்சுங்க. அப்போது இதன் தயாரிப்பில் பயன்படுத்தியதை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட கருவிகளை இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈலு மொபட்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தனித்துவமான கை வண்ணத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அடிப்படையிலேயே சில சிறப்பு வசதிகளை பஜாஜ் இந்த எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்துல பயன்படுத்தி இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பா நம்மளுடைய நாட்டுல சுற்றுச்சூழலுக்கு ஏற்கக்கூடிய விதமான வாகனமா இதனை பஜாஜ் வடிவமைச்சிருக்காங்க. ஆனா உருவாக்கத்துல என்ன மாதிரியான அம்சங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளது என்பது பற்றிய விவரங்கள் பஜாஜ் இதுவரைக்கும் நம்மளுக்கு சொல்லல. இதை பற்றிய விவரங்களும் பின்னாளில் வெளியிடப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது. இந்தியாவின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப இது உருவாக்கப்பட்டிருப்பதனால வெகு சீக்கிரமாவே இந்தியாவில் இந்த வாகனம் விற்பனைக்கு கொண்டு வரப்படலாம் எதிர்பார்ப்பு தானாகவே எல்லாருடைய மனசுல இப்ப எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதற்கான திட்டம் எதுவும் உள்ளதா என்கிற விவரங்களை பஜாஜ் இது வரைக்கும் நம்மளுக்கு சொல்லல. அதே வேளையில பஜாஜ் நிறுவனம் இப்போ chetak அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான மற்றும் பிரீமியம் வசதிகள் நிறைந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட்ல விற்பனைக்கு வழங்கி கொண்டிருக்காங்க. இந்தியர்களுடைய மின்சார இருசக்கர வாகன தாகத்தை தீர்க்கக்கூடிய விதமா இந்த ஒற்றை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை மட்டுமே அது விற்பனைக்கு வழங்கிட்டு வருது. இப்ப வரைக்கும் இந்த இருசக்கர வாகனத்துக்கு இந்தியர்கள் மத்தியில கணிசமான அளவு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிட்டு வருது. பஜாஜ் நிறுவனம் சரியா 14 வருஷங்களுக்கு அப்புறம் விற்பனைக்கு கொண்டு வந்த முதல் ஸ்கூட்டர் இதுவே, அதாவது chetak அப்படின்னு சொல்லலாம். இந்தியர்களின் கவனத்தை chetak ஈர்க்க இது ஒரு காரணமா அமைஞ்சிருக்குங்க. முன்னதா பிரீமியம் மற்றும் அர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான ஆப்ஷன்கள்ல chetak எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனைக்கு கிடைச்சது. ஆனா இப்போ பிரீமியம் தேர்வு மட்டும்தான் சென்னையில விற்பனையில இருக்குதுங்க. இதன் சென்னை எக்ஸோரூம் விலை பார்த்தீங்கன்னா 1,82,409 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த அதிகபட்ச விலையே பஜாஜ் chetak எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை செய்யப்படுது. இரு விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட் மோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈகோ மோட் வச்சு நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னா உச்சபட்ச ரேஞ்சா அதோடைய பயனர்கள் எவ்வளவு பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சார்ஜ்ல 95 கிலோமீட்டர் வரைக்கும் பஜாஜ் chetak பயணிக்கும். இத்தகைய சூப்பரான ரேஞ்சுக்கு 3 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் chetakல பொருத்தப்பட்டிருக்கு. இது ஒரு IP67 அப்படின்ற ஒரு தர சான்று லித்தியம் அயான் பேட்டரி பேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டரியை 0 இருந்து நம்ம 100% வரை சார்ஜ் பண்றதுக்கு 5 மணி நேரங்கள் வரை எடுத்துக்கொள்ளுமாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல 5 பிரேக்காஸ் பவர் மற்றும் 16.2 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனை வெளியேற்றக்கூடிய 3.8 கிலோவாட் ஹவர் மின் மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய டாப் ஸ்பீட் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும். இந்த எலக்ட்ரிக் மோட்டாரும் பேட்டரி பேக்கு தூசி மற்றும் தண்ணீரில் பாதிப்புக்கு ஆளாகாத வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்டீல் பாடியினால இணைப்பு வசதி உள்ளிட்ட எக்கச்சக்கமான சிறப்பு வசதிகள் chetakல வழங்கப்பட்டிருக்காங்க பஜாஜ். இது தவிர இவங்களுடைய மோட்டாரில் பெல்ட் அல்லது செயின் போன்றவை இணைக்கப்படாமல் நேரடியா ஸ்டீல் கயிறோட இணைக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோமொபைல் சார்ந்த அப்டேட்கள் ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீண்டும் நல்ல ஒரு தகவலோட வருகிறேன். நன்றி, வணக்கம்.